புதுச்சேரி அரசு சட்டக்கல்லூரிகள் பணியாளர்கள் இல்லாததால் மாணவர்களை கழிவறைகளை சுத்தம் செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரிகள் குடிநீர் விடுதி, கல்லூரி பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததுடன் பராமரிப்பு பணியாளர்கள் பற்றாக்குறைகள், கல்லூரி வளாகம், வகுப்பறைகள் மற்றும் கழிவறைகளை மாணவர்களே சுத்தம் செய்யும் பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் இந்த கல்லூரிகள் பலமுறை முதல்வர் மற்றும் உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து 3ஆம் ஆண்டு மாணவி பரமேஸ்வரி கூறுகையில், மாணவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும், குடிநீர், விடுதி, போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக ஏற்படுத்தி கல்லூரியின் பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை கல்லூரிக்கு செல்லாமல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். முக்கிய துறைகள் பாஜக அமைச்சர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி ஒதுக்காததால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மோதல் போக்கு நிலவுகிறது. புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. தேர்தல் முடிவு வெளியாகி 2.5 மாதங்களாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்று மாலை முதல்வர் ரங்கசாமி லோக் நிவாஸ் சென்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து அமைச்சர்கள் இலாக்கா பட்டியலை வழங்கினார். வழக்கமாக இலாக்கா பட்டியல் வழங்கப்பட்ட 1 மணி நேரத்தில் அரசிதழில் வெளியிடப்படும். ஆனால் வெளியிடப்படவில்லை. இதனிடையே அமைச்சர் நமச்சிவாயம் முதல்வர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள இல்லத்தில் தனியாக சந்தித்து பேசியுள்ளார். இருப்பினும் இன்று காலை வரை அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் அரசிதழில் வெளியிடப்படவில்லை. முதல்வர் ரங்கசாமி நேற்று மாலை தந்த அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் தற்போது வரை வெளியாகாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக என்டிஏ கூட்டணிக்குள் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே மோதல் வலுத்துள்ளது வெளிப்படையாகியுள்ளது. ஜிப்மரில் உள்ள 64 MBBS இடங்களை புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் காரைக்கால் ஜிப்மரில் உள்ள மொத்தம் 243 MBBS இடங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்கள் முழுமையாக பூர்வக்குடி மாணவர்களுக்கே கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சருக்கு அளித்த மனுவில் 5 ஆண்டு குடியிருப்பு சான்றிதழ் அடிப்படையில் வெளி மாநிலத்தவர்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கான இடங்களை பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு குடியேறியவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் குடியிருப்பு சான்றிதழ் வழங்கக்கூடாது என்றும், புதுச்சேரி மாநில இடஒதுக்கீட்டு கொள்கையை ஜிப்மர் 64 இடங்களிலும் அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை மனுவை தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி செயலாளர் வேலுஸ்வாமி தலைமையில் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் முதலமைச்சரிடம் வழங்கினர். போலி மருந்து தயாரிப்பு வழக்கில் 5 பேர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் ரூபாய் 6 கோடி மதிப்பிலான போலி மாத்திரைகள், மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வந்த மெடினோக் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு வெளி மாநிலங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையை சார்ந்த ராஜ்குமார் புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். புதுவை தமிழகத்தின் பூத்துறையில் உள்ள குடோன்களில் சோதனை நடத்தி ரூபாய் 6 கோடி மதிப்பிலான போலி மாத்திரைகள், மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய புதுவை சண்முகாபுரத்தை சார்ந்த பிரபாகரன் வயது 48 வயது என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். சண்முகாபுரத்தை சார்ந்த பிரபாகரன், சென்னையை சார்ந்த வாலிமுத்து, ஜெய் கணேஷ், சீன் முகமது, கடலூர் விக்னேஷ் ஆகிய 5 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதல் கட்டமாக சிறையில் உள்ள பிரபாகரனை காவலில் எடுத்து எந்த நாடுகளுக்கு, எந்தெந்த மாநிலங்களுக்கு போலி மருந்துகள் கடத்தப்பட்டது என்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்தியாவின் ஒற்றுமை, அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு எதிராகவும் மத்திய அரசிற்கு எதிராகவும் தொடர்ந்து தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களை தூண்டி போராட்டங்களை நடத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்காக தடையாக செயல்பட்ட
கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்தின் போது சில சமூக விரோதிகள் ஊடுருவி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டவர்களின் செயல்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கருத்து வேறுபாடுகளை ஜனநாயக ரீதிகள் வெளிப்படுத்துவது அனைவருக்கும் உரிமை. ஆனால் நாட்டின் நலனுக்கும் வளர்ச்சிக்கும் எதிராக வெறுப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய ஜனநாயகத்தின் ஆக உயரிய புனிதமான அடையாளமாக விளங்குவது நமது நாட்டின் நாடாளுமன்றமாகும். அத்தகைய மதிப்புமிக்க அந்த பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயற்சிப்பது என்பது ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பையும் கேலி கூத்தாக்கும் செயல். மேலும் மாணவர்கள் என்ற போர்வையின் நடுவே சில சமூக விரோதிகள் புகுந்துள்ளனர். நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளை வன்மையாக தாக்கியுள்ள செயலை எந்தவொரு பொது சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது. சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும் காவலர்கள் மீதான இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் இத்தகைய போராட்டங்களுக்கு பின்னணியில் சில வெளிநாடுகள் இருப்பதாக தகவல் தெரிய வருகிறது. இது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் மிக விபரீதமான செயலாக உருவெடுத்துள்ளது. எனவே மத்திய அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு இதன் பின்னணியில் உள்ள வெளிநாட்டு சதி என்ன என்பதை மிக தீவிரமாக கவனித்து கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்தியா உலக அரங்கில் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வரும் இந்த நேரத்தில் நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்க முயலும் எந்தவொரு செயலுக்கும் மக்கள் துணை நிற்க மாட்டார்கள். எனவே நாட்டின் நலனுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிகள் வேலை செய்யும் சில புல்லுருவிகள் தேசிய விரோத செயல்பாடுகளுக்கு எனது மிக கடுமையான கண்டனத்தையும் கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்கிறேன். தேச நலனே முதன்மை. இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை எதிர்த்து எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மருத்துவ கட்டில் வழங்கி உதவி செய்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள நடுத்தீரு புதுசாரம் பகுதியில் தமிழ்ச்செல்வம் என்பவருக்கு மூளைவாதம் நோய் ஏற்பட்டு உறுப்புகள் செயல் இழந்தது. அவர்களின் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்ததால் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி கோரினார். உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ கட்டில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி, சாரம் பூத் தலைவர் சுகுமாரன் ஆகியோர் உடனிருந்தனர். அக்குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மூட்டு தேய்மானத்தால் அவதியடைந்த நோயாளிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் உதவியால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு குணமடைந்த நபர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ஞானப்பிரகாசம் 7வது தெருவில் துரைவேல் அவர்களுக்கு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் தனியார் மருத்துவமனை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் போதுமான வசதி இல்லாத காரணத்தினால் அவரால் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய முடியவில்லை. எனவே லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி நாடினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி அவர்கள் பொது மருத்துவமனைகள் உயர் மருத்துவர்களிடம் உதவியை நாடி பரிசோதனை செய்து துரைவேல் அவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள் அறுவை சிகிச்சை சிறப்பான முறையிலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. பின்பு அவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய ஆம்புலன்ஸ் வண்டிகள் வீடு திரும்பினார். அவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி அவர்கள் துரைவேல் இல்லத்திற்கு சென்று நேரடியாக அறுவை சிகிச்சையின் தற்போதைய நிலையை குறித்தும் நலம் விசாரித்தார். துரைவேல் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி சாரம் தொடக்கப்பள்ளிக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாரம் தொடக்கப்பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பள்ளிகள் தலைமை ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பழுதாகிவிட்டதாக தெரிவித்தார்.
உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பருகும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட புதிய குடிநீர் இயந்திரம் வழங்கினார். அதனை உபயோகித்த குழந்தைகள் மிகவும் சந்தோஷத்துடன் இன்று குடிநீரை பருகினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் மற்றும் குழந்தைகளும் நன்றிகளை தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதியின் முக்கியமான 21 பிரச்சினைகளை தீர்க்க உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் மனு அளித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் சாரம், கிருஷ்ணா நகர், வெங்கட நகர் உள்ளிட்ட பகுதிகளின் முக்கியமான 21 அடிப்படை பிரச்சினைகளான குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் சீரமைப்பு, தெருநாய் மற்றும் கொசு தொல்லை கட்டுப்பாடு, ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மற்றும் பூங்காக்கள் மேம்பாடு ஆகியவற்றை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு அவர்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் காமராஜர் நகர் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷதீதா மற்றும் அவரது குழுவினர் மனு அளித்தனர். காரைக்கால் தலத்தெரு சிவலோகநாத சுவாமி கோவிலில் விதை தெளி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அருகே தலத்தெருவில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்மாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலில் பாரம்பரிய விதை தெளி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை நடைபெற்றதுடன் ஆலய நந்தவனத்தில் விதை நெல் தெளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஊர்வலம் பெருகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டி ஆண்டுதோறும் இந்த விதை தெளி உற்சவம் நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் வடக்கு வாஞ்சூர் ரசாயன தொழிற்சாலையை மூடக்கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூரில் செயல்பட்டு வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் மற்றும் அண்மைய ரசாயன விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கிராம மக்கள் தொழிற்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் ரசாயன வாயு கசிவால் குழந்தைகள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் தொழிற்சாலையின் பாதுகாப்பு குறித்து முழுமையான ஆய்வு நடத்தி பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்ட பின்னரே மீண்டும் இயங்க அனுமதி வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், சமூக ஆர்வலர் ஐயப்பன் மற்றும் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாவிட்டால் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடவோ அல்லது கிராம மக்களுக்கு மாற்று குடியிருப்பு வசதி ஏற்படுத்தவோ புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் ஏரியை ரூபாய் 23.20 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் பொதுப்பணித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் தொகுதியான மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் ஏரியை தூர்வாரி விவசாய மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படும் வகையில் சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் என் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கை ஏற்ற முதலமைச்சர் பொதுப்பணித்துறை மூலமாக ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள உடனடியாக உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 23 லட்சம் ரூபாய் 20,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பங்கூர் ஏரி தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளைநிலை பொறியாளர் அருள்முருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அரியூர் கண்ணப்ரான், ஊர் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். பகுதி நேர பேராசிரியர்களை நீக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரியங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுதி நேரமாக பணியாற்றி வரும் 11 விரிவுரையாளர்களை
பணி நீக்கம் செய்யும் முடிவை கைவிட்டு காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை AICTE விதிமுறைகளின்படி நிரப்ப வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர். மேலும் நுண்கலை படிப்பின் தன்மையை மாற்றும் நடவடிக்கையை திரும்பப் பெறவும், மாணவர் சேர்க்கை குறைவிற்கு காரணமான நிர்வாக அலட்சியம் குறித்து உரிய விசாரணை நடத்தவும் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல நுண்கலை படிப்பு தொடர்பாக தவறான தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்படும் பொறுப்பு முதல்வர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். பூரணாங்குப்பம் ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ பூரணி புஷ்பகலை சமேத ஸ்ரீ ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஸ்ரீ பூரணி புஷ்பகலை திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு மாங்கல்ய பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.